வந்து 3/4 கப்பு இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு சுகர் அப்புறம் 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும் 1 2.5 கப்பு தண்ணி இதில் ஒரு டின் பால் தண்ணி பால் ஒரு ஃபுல் டின் ஆமாம் இப்போ அகா 12 கிராமோட பேக்கெட் அது ஃபுல் பேக்கெட் கொட்டிடுங்க அப்புறம் சீரா இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் அது கூடயே பண்டான உண்டு நல்லா அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பொங்குனுச்சுன்னா நெருப்பு அடைச்சிடணும் ஆமாம் ஸ்லோவாக வச்சுக்கணும் இப்போ வந்து இதை வந்து இந்த பேனில் ஊற்றலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தாச்சு வெளியில் ஆமாம் ஓகே ஓகே இப்போ நம்ம செகண்ட் லேயர் பண்ண போகிறோம் இதுதான் லைச்சி வச்சு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து 1/2 கப் வந்து சுகர் அப்புறம் 2.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அதோட இப்போ லைச்சி வந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் இப்போ ஆட் பண்ண வேண்டாம் தென் ஆகா வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கோம் ஈஸியாக இதாயிரும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஆகா வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் மெல்ட் ஆகணும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க ஓகே ஓகே அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் இதானோட இந்த ஃப்ரூட்ஸ் நான் வந்து லைச்சியும் அங்கூரம் வச்சுருக்கேன் கிரேப்ஸ் ஸோ அதை வந்து அழகாக அது மேலே வச்சுருங்க பட் ஸ்டில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து வைங்க இல்லைன்னா உடஞ்சிரும் இப்போ வந்து செகண்ட் லேயரை வந்து மேலே ஊற்றணும்